பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتموا الحج والعمرة لله وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وعبد الله والزوار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மீசாபுர் ரஹ்மத் ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய உரிமையாளர், பாசத்திற்குரிய நண்பர் அன்வர் அலி பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், சேலம் நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை முகமது ஹுசைன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், சேலத்திலே பல்வேறு புரட்சிகளை செய்து வருகிற ஆலிம் பெருந்தகைகள் சைஃபுல்லா புகாரி ஹஜ்ரத் அவர்கள் அவர்களின் சகோதரர்களுக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற செய்தியை முழு உலகத்திற்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய உரிமையாளர் ஜியாவுத்தீன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும் அல்லாஹ் அதிவிரைவில் அவர்களுக்கும் உம்ராவை நசீபாக்கி தருவானாக. நமக்கெல்லாம் பாதுகாப்பாய் ஒரு எஸ்ஐயும் வருகை தருகிறார்கள். அருமை சகோதரர் நண்பர் கண்ணியத்திற்குரிய ஜாகிர் ஹுசைன் ஹாஜி அவர்களுக்கும், பாபு ஹாஜியார் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐடியிலே சின்ன பையனாய் ஐடி இஸ்லாமிக் ட்ரஸ்டிலே இருந்து விட்டு இப்பொழுது ஒரு ஓரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஹாஜி அவர்களுக்கும், வருகை வந்திருக்கிற ஹுஜ்ஜாஜிகள், உம்மார்கள், ஹாஜாக்கள், உம்மாராக்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சனாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. உம்ராவினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை முதலில் நாம் தல்பியா சொல்லிக் கொள்ளலாம். தல்பியா தான் உம்ராவினுடைய உயிர் நாடி. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருடைய உம்ராவையும் மக்பூலான மப்ரூரான உம்ராவாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக்கி எப்படி ஆரோக்கியத்தோடு சென்றோமோ அதே போல நிறைய நன்மைகளோடு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை திருப்பி அனுப்புவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் நபிமார்கள் வழிமார்களுக்கு என்ன கூலியை வழங்கினானோ அந்த நிறைவான நன்மையையும் கூலியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிடுவானாக என்று துஆ செய்தவனாக, உங்களுக்கு 2-3 சுப செய்திகள் இருக்கிறது. நீங்கள் செல்லுகிற மாதம் ரபியுல் அவ்வல், அற்புதமான மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்ரா பயணத்தை அமைத்திருக்கிறான். அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க செல்லுகிற போது அவர்கள் பிறந்த மாதத்திலே பெருமானாரை சந்திப்பது அதை விட பெரிய புனிதம் என்ன இருக்க முடியும்? அதனால முதல்ல அந்த சிறப்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹ் இந்த மாதத்திலே அவன் விருந்தாளியாய் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரு 3-4 ஆலிம்கள் இருக்கிறார்கள் உங்களோடு இந்த பயணத்தில். ஹஜ்ரத் இருக்கிறார்கள், கூடவே இருக்கிறார்கள். ஹுசைன் ஹஜ்ரத் அவர்கள் இருக்கிறார்கள், சைஃபுல்லா ஹஜ்ரத் அவர்கள் இருக்கிறார்கள், உங்க தம்பி வர்றாருல்ல அசதுல்லா ஹஜ்ரத் அவர்கள் இருக்கிறார்கள். 4 ஆலிம் சாக்கள் 41 பேத்துக்கு. இதுவும் பெரிய பாக்கியம். நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் அவன் விருந்தாளியாய் அல்லாஹ் யாரையும் அழைப்பதில்லை. ரப்புல் ஆலமீன் யாரை நாடுகிறானோ அவர்களை தன் வீட்டின் விருந்தாளியாய், இந்த முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வீட்டின் விருந்தாளியாய் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இங்கிருந்து நாம் என்ன எடுத்து செல்ல வேண்டும்? நிறைய ஆடைகள், இதெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டியது. ஆனா எடுத்து செல்ல வேண்டிய மற்ற காரியங்கள் பொறுமை, பெட்டி பெட்டியா கொண்டு போகணும். நாம் ஒருவர் அல்ல, 40 இதயங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்க வேண்டுமே தவிர அந்த இடத்திலே போய் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள். பாசிட்டிவ் சிந்தனையோடு இங்கிருந்து கிளம்ப வேண்டும். காரணம், எல்லோரும் அல்லாஹ்வின் வீட்டு விருந்தாளிகள். நமக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறத விட நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும். ஒரு மிச்சர் பாக்கெட் வாங்கினா கூட ஒரு 2-3 நமக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்களும் சேர்ந்து சாப்பிடணும் இல்லையா? பொறுமை. அதுவும் கணவனும் மனைவியாக செல்லக்கூடியவர்கள் ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டும். இவர் கொஞ்சம் லேட்டா வர அல்லது அவங்க கொஞ்சம் லேட்டாக்குவாங்க, அப்ப கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். என்ன எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வர்ற, அங்க முகத்தை காட்டுறது, அங்க திட்டுறது, 4 பேருக்கு முன்னாடி பேசுறது கூடாது. 14 நாள் வீட்டு பெண்களுக்கு முழுவதும் விடுமுறை கொடுத்துடணும். அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு, அவங்க பேக் அவங்களுக்கு, எல்லாம் அவங்களுக்கு, அவங்க அமல் அவங்களுக்கு, உங்க அமல் உங்களுக்கு. அங்க போய் நின்றுட்டு பேஸ்ட கொடு, பக்கத்து ரூம்ல இருப்பாங்க, பிரஷ கொடு, இங்கேயோட முடிச்சிடணும். அன்பிற்குரியவர்களே, செல்லுகிற இடம் புனிதமான இடம். பொறுமையை கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிறருக்கு உபகாரியாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு நீங்கள் யாராம் கட்டிக் கொள்வீர்கள். டைரக்ட் பிளைட் கொச்சின்ல இருந்து சவுதியா பிளைட். தமிழ்நாட்டுல அஜர்த் மாதிரி 1-2 பேர் தான் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட டிராவல்ஸ் இருக்கிறது. எல்லாமே சென்னையில இருந்து போற எல்லாமே கனெக்டிங் தான். ஆனா டைரக்ட் என்பது 1-2 பேர் செய்யறாங்க. அதுல அஜரத்து செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கி தரட்டும். இஹ்லாஸோடு காலம் முழுக்க இந்த வேலையை செய்கிற பாக்கியத்தை நசீபாக்கணும். அப்ப நீங்க இங்க இருந்து எஹ்ராம் கட்டிக் கொள்வீர்கள். எஹ்ராமை பற்றி சொல்லுகிற போது அழகாக சொன்னார்கள். எஹ்ராம் கட்டுறதுக்குண்டே ஒரு முறை இருக்கிறது. அந்த எஹ்ராமை கொஞ்சம் கட்டி காட்டிருங்களேன். எஹ்ராமை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வினுடைய பேரருளால் கட்டுவதற்கு முன்னால் குளிப்பது சுன்னா. எஹ்ராமை கட்டுவதற்கு முன்னால் குளித்துக் கொண்டு அந்த எஹ்ராம்ல முன்னாடி நறுமணம் போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எஹ்ராம் கட்டினா தான் போடக்கூடாது.
சில பேர் எல்லாம் கெட்டும் போது என்ன செய்வாங்கன்னா இத்திபாவுடைய முறை ஆரம்பத்திலேயே மீகாத்துல இருந்து நம்ம கெட்டும் போது இந்த இத்திபா என்பது வலது தோல் புஜம் தெரிகிற மாதிரி இப்படி போட்டுக்கிட்டா அதுக்கு பேர். இது ஆண்களுக்கு மட்டும்தான். மொதல் 3 சுத்து தவாஃப்ல ரமல் செய்யணும். ரமல்னா ஓடுற மாதிரி கூட லேசா இடம் கிடைச்சா, அந்த இடம் நமக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நார்மலா நடக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கான இஹ்ராம் என்று எதுவும் இல்லை. நார்மல் ஆடை தான். அதே நேரத்தில் முடி தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப இஹ்ராம் கட்டிவிட்டால் ஆண்களும் பெண்களும் முகத்தை மறைப்பது கூடாது. ஆண்கள் தலையை மறைப்பது கூடாது, தொப்பி போடக்கூடாது. செப்பல் போடலாமா அப்படின்னா எந்த செப்பல் வேணாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. குதிங்கால் மறைக்கப்படக்கூடாது. வாங்க. آتي سيدنا محمد الوسيلة الفضيلة الدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته واردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அருளால் இஹ்ராம் கட்டிவிட்டால் நார்மல் செப்பல் போட்டுக் கொள்ளலாம். அதுல சாக்ஸ் போடுவது கூடாது, குதிங்காலை மறைப்பது கூடாது. இஹ்ராமோடு நாம் ஃளைட்டிலே ஏறி அமர்ந்திருப்போம். எலம்லம் என்ற இடத்திலே நியத்து சொல்லி கொடுக்கப்படும். இஹ்ராம் கட்டிடுவோம். இஹ்ராம் கட்டினாலே தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். இஹ்ராம் கட்டினாலே தல்பியா. இந்த தல்பியாவினுடைய முறை என்னவென்றால், எல்லா தல்பியாவே சொல்லிட்டு இருக்கணுமா? தேவையில்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினால் 3 முறை தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். ஃளைட்லயே 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், தல்பியாவே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. செலவாத்தை சொல்லலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், பேசலாம், எல்லாம் கூடும். ஆனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினால் எத்தனை முறை? 3 முறை தல்பியா. இந்த தல்பியா எதுவரை சொல்ல வேண்டும்? காபத்துல்லாவை பார்க்கிற வரை. காபாவை பார்த்து விட்டால் தல்பியா நின்றுவிடும். அல்லாஹ்வினுடைய அருளால் நமக்கு இஹ்ராம் உடைய இடம் வருவதற்கு முன்பதாகவே நியத்து சொல்லி கொடுக்கப்படும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உம்ராவை லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரம் நடக்கணும், தவாஃப்ல நடக்கணும், சைல நடக்கணும். இந்த நடை என்ற கஷ்டம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? உம்ரா செய்ய முடியாது. ஒவ்வொரு எட்டுக்கும் எவ்வளவு நன்மை! அல்லாஹு அக்பர். மலைவோட. அதனால அங்க நியத் பண்ணிக்குவோம். அதனால அஜர்த்த பயமுறுத்துறாருன்னு நினைச்சிட வேணாம். அல்லாஹ் லேசாக்கிடுவான். கூட்டு போன அல்லாஹ்வுக்கு லேசாக்கவும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கிருந்து சென்று அந்த ஏர்போர்ட்டினுடைய விதிமுறைகளை எல்லாம் கடந்து, முதல்ல நாங்கெல்லாம் 10 மணி நேரம்லாம் நின்றுருக்கோம். 10 மணி நேரம். இப்ப அப்படிலாம் இல்ல, நீங்க 3 மணி நேரத்துல நேரா உங்க ரூமுக்கே போயிருவீங்க. அவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகளை அந்த நிர்வாகம் செய்திருக்கிறது. அல்லாண்டு போயிட்டு அங்க ஆஸ்துவாசமாகி கொண்டு கொஞ்சம் நல்லா ஆராம் பண்ணிட்டு அங்க நல்லா சாப்பிட்டுட்டு நடக்கிறதுக்கு தெம்பு வேணுமா இல்லையா? சுகர் பேஷண்டா இருந்தா நாங்க காபத்துல்லாவுக்கு போறோம், அதனால எல்லா மாத்திரை எல்லாம் வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுறாதீங்க. அதனால முறையா மாத்திரைகளை எடுக்க வேண்டியவங்க மாத்திரைகளை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஆசுவாசமாகி கொண்டு ஹஜரத்தை அழைத்து செல்வார்கள். அந்த போகும்போது இன்ன பைத்தக அலீம் வவஜ்ஹக கரீம் வஅன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னி. போகும்போதே தலையை கீழே குனிந்து கொண்டு நாம முன்னாடி என்னென்ன பாவமெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் நினைச்சு, ரப்பே, உன்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு தகுதியற்றவன் நான், இந்த பூமியிலே காலடி வைப்பதற்கே தகுதியற்றவன் நான். என்னை அழைத்திருக்கிறாய் என்றால் என்னை மன்னித்து என் பாவங்களை மறந்து மன்னித்து ஏற்ற ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று 2 சொட்டு கண்ணீர், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி
ஒட்டகத்தை கையில பிடிச்சிட்டு வர்றாங்க. ஏங்க ஏறி வர வேண்டியதுன்னு. ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்து வருவான். ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை குனிந்து தானே வருவான். பாவம் செய்த அடிமைகள் ரப்பு நம்மை ஏற்று வரவழைத்திருக்கிறான். தலை குனிஞ்சு போகணும். காபத்துல்லாவுக்குள்ள போகும்போது 79ஆம் நம்பர் கேட் அல்லது 1ஆம் நம்பர் கேட்ல கூட்டு போவாங்க. 2 தான் திறந்திருக்கு. கூட்டிட்டு போய் கரெக்டா கீழே இறக்கி முழு காபா தெரிகிற அமைப்பிலே நிறுத்தி கொண்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி கண் சிமிட்டாமல் காபாவை பார்த்து கேட்கிற எல்லாம் கிடைக்கும். கண் சிமிட்டாமல் கேட்கிற அத்தனையும் கிடைக்கும். அப்ப அங்க போய் என்ன கேட்கிறது? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கேட்டார்களாம், யா அல்லாஹ், இனிமேல் நான் என்னென்ன கேட்கிறேனோ எல்லாம் கபூல் செய்து விடு. ஹலாலான ஹாஜாத்துக்கள் அத்தனையும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போகிற போது கேட்டார்களாம், நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த, இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு. பெற்றோரையே பக்கத்துல வச்சிட்டு கேட்டா எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கேட்டார்களாம், காபாவினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பவராக ஆக்கி கொடுத்து விடு. அங்க போய் சண்டை சச்சரவெல்லாம் இல்லாம ரப்பே கண்ணியமா திரும்பி வர்றதுக்கு தௌஃபீக் செய். நாம எல்லாத்தையும் சேர்த்து கேட்டலாமே. அதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துரு, பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்துரு, காபாவினுடைய கண்ணியத்தை பேணுபவர்களாக ஆக்கி கொடுத்து விடு. எல்லாத்தையும் கேட்டு அது அல்லாம நமக்கு அல்லாஹ் மனசுல என்னென்ன போடுறானோ எல்லா துவாக்களையும் காபாவை பார்த்தவுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் தான் எழுத்திபா அஜர் சொன்னாங்களா இல்லையா, யாராம் கட்டியிருப்போம், வலது தோல் பூஜம் தெரிகிற அமைப்பில் போட்டுக்கொண்டு தவாஃப் 7 சுற்று சுற்ற வேண்டும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இதான் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு சுத்து. இது மாதிரி எத்தனை சுத்து? 7 சுற்றுக்கள். ஹஜருல் அஸ்வத் எங்க இருந்து ஆரம்பிச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படி கையை மேல தூக்குவோம். உள்ளே ஐயா வாதியார் கூப்பிடும் போது சொல்றமா இல்லையா, ஹஜ்ஜுக்கு வந்ததற்கான அடையாளம், உம்ராவுக்கு வந்ததற்கான அடையாளம் இது. 7 சுற்றுக்கள் முடித்தவுடன் 2 ரக்காத் தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுது விட்டு நிறைய ஜம்சம் தண்ணீர் குடித்து விட்டு, வயிறு நிறைய ஜம்சம் குடிக்கணும். சஃபா மர்வாவிலே சை செய்ய வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடிக்க வேண்டும். இடையிலே மைலைனுல் அஹ்லரைன் என்ற பச்சை விளக்கு பகுதி இருக்கிறது. அதிலே மட்டும் லேசாக ஓட்டப்பந்தயத்தில் ஓட்ட மாதிரி ஓடக்கூடாது, லேசா தொங்க ஓட்டம் ஓட வேண்டும். சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவிலே முடித்து வெளியே வந்தால் சலூனுக்கு சென்று அங்கே முடி வெட்டிட்டு இருப்பாங்க. அது காபாவினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு. அதனால சலூன்ல போய் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள். நான் அஜர் சொன்னாங்க முக்கசிரின்லாம் இருக்குதான் ஹதீஸ்ல. நான் சொல்றது மொட்டையே அடிச்சிருங்க, அத்தனை பாவத்தை குடுக்கத்தானே போயிருக்கிறோம் இல்லையா? அந்த முடிய வச்சு என்ன செய்ய போறோம்? ஊருக்கு வந்தா தானா வளருது, ஏதாவது தண்ணி ஊற்றி வளர்க்கணுமா? தானா வளர்ந்துட்டு போகுது, மொட்டை அடிச்சிருங்க. பெண்களாக இருப்பவர்கள் சுண்டு விரலில் முடியை சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டிட்டா நார்மல். ஆனால் காபத்துல்லாவுக்கு செல்லுகிற போது அதனுடைய கண்ணியங்களை நினைத்து நினைத்து அமல் செய்ய வேண்டும். செல்லுகிற காபத்துல்லா சாதாரணமான இடமா? இன்ன அவ்வள பைத்தின் உதியல் இன்னாசில் அல்லதி பி பக்கத்த முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த இடம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த பரக்கத்துனா என்ன? முதல்ல அது தெரியணும்ல. பரக்கத் என்றால் தமிழில் அர்த்தம் சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றாகவே தான் இருக்கும். அபிவிருத்தி தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, பெருக்கம் தவறு. ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 1 லட்சத்தின் வேலையை பார்ப்பார். இங்க 1 ரக்காத் தொழுதா 1 ரக்காத் தான், அங்க 1 ரக்காத் தொழுதா காபத்துல்லாஹ்ல 1 லட்சம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1 லட்சம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 1 லட்சம், ஒரு ஜனாசா தொழுகை 1 லட்சம் தொழுகைக்கு சமம். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு நன்மைகளை பெற்று திரும்பலாம். அந்த 8 நாள்ல பெண்களை ஒரு குர்ஆன் முடித்தால் 1 லட்சம் குர்ஆன் வாழ்க்கையில ஓதி முடிக்க முடியுமா? ஒரு குர்ஆன் 1 லட்சம் குர்ஆன். ஒரு நோன்பு வைத்தால்
அங்க மக்கால போய் ஒரு நோன்பு, ஒரு திங்கட்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, ஒரு நோன்பு 1,00,000 நோன்புக்கு சமம். எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நம்ம அப்படியே கனவீதியவே பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காபத்துல்லாவை பார்த்தாலே சொர்க்கம். அது மட்டுமல்ல, காபத்துல்லா பவர் ஹவுஸ், ரஹ்மத்துக்கான பவர் ஹவுஸ். இந்த ரஹ்மத்துன்னா என்னன்னு நமக்கு தெரியாது. உலகம் இயங்க வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும். இல்லாம உலகம் இயங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் உலகம் நிம்மதியாக இருக்கிறது. உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 1,24,000 நபிமார் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? கல்வி கேட்டார்களா? காசு கேட்டார்களா? பணம் கேட்டார்களா? எல்லோரும் கேட்டது ரஹ்மத். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. நீ ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். இல்லம் தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி வ அகும் மினல் காசிரீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லு மினஸ் ஸாபிரீன் ஃபஅத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. எல்லா ரஹ்மத். இந்த ரஹ்மத் ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் காபாவில் தான் இறங்குகிறது. நம்ம கண்ணால பார்க்கிறோம் இந்த காபா, இதில் தான் 120 ரஹ்மத் ஒரு நாளைக்கு. தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, காபாவை பார்த்து தொழுபவர்களுக்கு 40. காபத்துல்லாவை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 19. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? என்ன மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும். உலகத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கு? எத்தனை லட்சம் கோடி, அத்தனைக்கும் இறங்குவது ஒரு ரஹ்மத். மெஹராபின் வழியாக இமாமுக்கு வருகிறது. இப்ப சேனல்ல வருதா இல்லையா? ரஹ்மத் வருகிறது. இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு செல்கிறது. தொழக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் சப்ளை ஆகிறது. இதனால் உலகம் சுபிச்சமாக இருக்கிறது. ஒரு ரஹ்மத்திலே உலகம் சுபிச்சம் என்றால் 119 ரஹ்மத்துக்களையும் அனுபவிப்பவர்கள் யார்? நாம. அப்ப ரூம்ல இருக்காம ஒண்ணு தவாஃப் செய்யணும், அல்லது அங்க தொழுகணும், அல்லது காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டாவது உட்கார்ந்து இருக்கணும். டிவியை போட்டு காபத்துல்லா பார்த்துட்டு இருக்க கூடாது. ரூம்ல போய் அதை இங்க இருந்தே பார்த்துடலாமே இல்லையா? நிறைய பேர் ஆஜிமார்கள் அங்க போய் ரூம்ல டிவியை போட்டுட்டு கூட்டம் கம்மியா இருக்கா, நமக்காண்டி காபத்துல்லா எதிர்பார்த்துட்டா இருக்கும், கூட்டம் கம்மியா இருக்கா இல்லையா அப்படி பார்த்துட்டு போலாம் என்று நினைப்பவர்கள் நிறைய உண்டு. அதனால போற 14 நாளும் அல்லாஹ் அக்பர், அதுல 8 நாள் 9 நாள் மக்கால போயிடும். காபாவிலேயே கழியுங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த தவாப் செய்கிற இடம், சுத்தி இருக்கிற தவாப் செய்கிற இடம் இருக்கிறது அல்லவா, கேட்டதெல்லாம் கபூலாகிற இடம். கேட்டதெல்லாம் கபூலாகிற அங்க மட்டும் என்னென்ன நான் பார்த்த அதிசயங்களை சொன்னாலே பல மணி நேரம் சொல்ல வேண்டும். அந்த மத்தாஃப் விதவிதமாக துஆ செய்வார்கள். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஜாதி, இனம், நிறம் எல்லாம் கலந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும். ஒரு பாகிஸ்தானின்னா அல்லாஹ் அக்பர் 125 வயசு ஆள் குறுகி போயிட்டார். அவரை 80 வயசு மகன் தூக்கிட்டு வர்றாரு. மகனுக்கு வயசு எத்தனை? அத்தாவுக்கு வயசு 125. தோல்ல போட்டு வர்றாருன்னா சரி இவங்க என்னதான் கேட்ட போறாங்க. பின்னாடியே போனா இந்த அத்தாக்கார என்ன வாய் வாய் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா கேட்கிறாருன்னா அந்த 120 வயசு அல்லாஹ் हमारे बच्चे को इज्जत दे, अल्लाह हमारे बच्चे को रिज़्क दे. 120 வயசு தனக்கு ஒண்ணு கூட கேட்கல, ஒண்ணு கூட இல்ல. 80 வயசு கிழவனுக்கு கேட்டுட்டு இருக்காரு. அவர் பச்சா தானே. கண்ணியத்தை கூடு, ரிஸ்க கூடு, செல்வத்தை கூடு, வயசை கூடு. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, நிறைய அதிசயங்கள். நாங்க ஹஜ்ல போகும்போது ஒரு புள்ள 3 வயசு புள்ள தோல்ல கொண்டு வர்றாரு. சாக்லேட் வேணுங்குது. தவாப் செய்யற இடத்துல சாக்லேட் கிடைக்குமா? தகப்பனார் சொன்னாரு நீ அல்லாஹ்ட்ட கேள்விட்டாரு. தோல்ல இருக்குது புள்ள.
அல்லாஹ் சாக்லேட் கொடு, அல்லாஹ் சாக்லேட் கொடு, அல்லாஹ் சாக்லேட் கொடு. ஒரு 5-6 சுத்து முடிஞ்சிருக்கும். ஒரு ஈரானிய பெண்மணி பவுச்சு நிறைய சாக்லேட் கொடுத்தது. இந்த புள்ள எத்தனை சாக்லேட் சொல்லுச்சோ தெரியல, அதை எண்ணி வச்சு அல்லாஹ் கொடுத்துட்டான் போல தெரியுது. இப்ப கேட்கதெல்லாம் ரப்பு கொடுக்கிற அந்த அற்புதமான தளத்திற்கு நாம் போக போகிறோம். அல்லாஹ் அக்பர். மத்தாவை ஒரு மனிதன் மிதித்து விட்டால் அவன் சொர்க்கவாசி. சொர்க்கவாசி. 7 சுற்றுக்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் சாதாரணமான கல்லா? சொர்க்கத்தினுடைய பொருள் உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான். நம்ம சொர்க்கத்தை பார்த்திருக்கோமா? மல ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா கத்ரபி கல்வி பஷர். உள்ளத்திலே கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தினுடைய கை. சஹாபாக்கள் கேட்டாங்க அதுக்கு என்ன விலைன்னாங்க. பொதுவா கல்லுன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கணுமா இல்லையா? வைரக்கல்லுக்கு ஒரு விலையா, வைடூரியத்துக்கு ஒரு விலை, தங்கத்துக்கு விலை இருக்கா இல்லையா? அப்ப இந்த கல்லின் விலை என்ன? பெருமானார் சொன்னார்கள், அத்துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் விலை போடுங்கள். அதற்கு முன்னால், இந்த ஹஜருல் அஸ்வதிற்கு முன்னால் அது அனைத்தும் அற்பமானது. நாங்க ரசூலுல்லாஹ் சேலத்தில் இருக்க இடம் பொருளுக்கெல்லாம் ஒரு விலை போடுங்களேன். எவ்வளவு போடலாம்? முழு சேலத்துக்கும் எத்தனை கோடி போடுறது? இங்க இருக்கக்கூடிய வைரம், அந்த வைரூரியம் நகை எல்லாத்துக்கும் சேர்த்து விலை போட முடியுமா? ஒன்ன போட்டு எத்தனை சைபர் வேணாலும் போடலாம். அப்ப உலகம், உலகத்தில் இருப்பது. அப்ப அந்த ஹஜருல் அஸ்வதினுடைய ஆற்றல் என்னன்னு புரிஞ்சுக்கறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாக்கூத்து மின் யாக்கூத்தில் ஜன்னா. அது மட்டுமல்ல, சொர்க்கத்தினுடைய மரகதம் மட்டுமல்ல, யாராவது அல்லாஹ்வின் கையில் முசாஃபஹா செய்ய நாடுகிறீர்களா? அல்லாஹ் கையில முசாஃபா செய்யணும் யார் முடியாதுன்னு சொல்லுவாங்க? ரப்பின் கையில் முசாஃபஹா செய்ய நாடுகிறீர்களா? யமீனுல்லாஹி ஃபில் அர்ல். பூமியில் அல்லாஹ்வின் வலக்கரம் ஹஜருல் அஸ்வத், அதை தொட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். தொட முடியலன்னா கையை தூக்கி காட்டிக்கங்க, அதுக்கு முடியலன்னா குச்சியை வச்சு காட்டிக்கங்க, தொட்ட நன்மை கிடைத்து விடும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஆற்றல்! தண்ணீரிலே போட்டால் மிதக்கும் அந்த கல், நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியாகிற கல், திருடர்களால் திருட முடியாத கல். 33 முறை எடுக்கப்பட்டது. எடுத்தவனே மரியாதையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவான். அவ்வளவு பிரச்சனை கொடுத்துருவான். அந்த ஆற்றல் நிறைந்த கல்லினுடைய இடத்தில் இருந்துதான் என்ன நோய்க்கு அங்கே நிவாரணம் கேட்டாலும் நிவாரணம் கிடைக்கும். அல்லாஹ் பிணி நீக்கி தருவாயாக, கஷ்டத்தை போக்கிருன்னு அங்க கேட்டோம்னா அல்லாஹ் போக்கி கொடுத்துருவான். இன்னலகு லிசானன் வ ஷஃபத்தைன். அதற்கு அல்லாஹ் 2 உதட்டையும் ஒரு நாவையும் தருவானாம். நாளை மறுமையில் அது சாட்சி சொல்லுமாம். அதனாலதான் கையை தூக்கி காட்டுறோம். நம்ம உள்ளே நையான் காட்டுறமா இல்லையா? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். யார் யார் எல்லாம் இங்கு வந்தார்கள் என்று சாட்சி சொல்லுகிற கை. சாதாரணமானது அல்ல. அப்ப இந்த ஹஜருல் அஸ்வதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்துல தான் முல்தஸிமுல் பாப். இந்த இடம் இது ஹஜருல் அஸ்வத்னா அந்த முல்தஸிமுல் பாப், இந்த காபத்துல்ல வாசலுக்கு இதுக்கு இடையில இருக்கிற இடம். தூக்கி காட்டுங்க போலாம், பெண்களுக்கு காட்டுங்க. இந்த பகுதி தான் முல்தஸிமுல் பாப். காபத்துல்லாவுல 100க்கு 105% துவா கபூலாகிற இடம். 100க்கு 105% துவா கபூலாகிற இடம் எதுன்னா அந்த முல்தஸிமுல் பாப். ஆனா அங்க கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு. காபத்துல்லாவுல நெஞ்ச வச்சு வலது கண்ணத்தை வச்சு கேட்கணும். முல்தஸிமுல் பாப்ல கேட்கறதா இருந்தா காபாவோடு நெஞ்சை ஒட்டி வலது கண்ணத்தை வைத்து கேட்க வேண்டும். முதல்ல எல்லாம் இந்த கொரோனாக்கு முன்னால பெண்கள் முல்தஸிமுக்கு போகவே முடியாது. ஆனா இப்ப கொரோனாவுக்கு பின்னால் பெண்களுக்கும் நேரம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களும் செல்லலாம். அதனால அந்த இடத்திற்கு செல்லுங்கள். இரவு நேரத்தில் 2ல இருந்து 4:30 வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வழிமார்களும் சங்கமிக்கிற இடம் அந்த இடம். எல்லா இறைநேசர்களும் அந்த 2 to 4:30 போய் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பே இறைநேசர்களின் தொடர்பை கொடு, அவர்களுடைய மனதிலே எங்கள் பிரியத்தை போடு. கண்டிப்பா இறைநேசர்களின் தொடர்பு கிடைத்து விடும்.
தின்னூனை மிஸ்ரி சொல்றாங்க. அந்த இடத்துலதான் ரொம்ப நெருக்கத்துல கஷ்டத்துல போயிட்டு இருந்தேன். என்னோட பெரிய குடுகுடு கிழவன் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். ரொம்ப நெருக்கம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. மனசுலதான் நினைச்சேன், இந்த கிழவன்லாம் இங்க வந்து கஷ்டப்படணுமான்னு. அவர் பின்னாடி அப்படியே திரும்பி, எனக்கும் என் இறைவனுக்கும் இருக்கிற அன்பை கெடுக்க பார்க்கிறாயா, முறிக்க பார்க்கிறாயா? மனசுலதான் நினைச்சேன். இன்னொன்று, மனதை பார்ப்பவர்கள் வருகிறார்கள். இன்னொன்று, எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள நெருக்கத்தை தவறாக நினைக்கிறாயா? இன்னொன்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அவர் கூடயே தான் அலைஞ்சேன். எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுகிறாரு, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருந்தாரு. துல்ஹஜ் பிறை 10 ஆனது. எல்லோரும் ஆடுகளையும் குர்பானி கொடுத்தார்கள். அவர் மட்டும், ரப்பே, உன் மீது இருக்கிற நேசம், நான் வைத்திருக்கிற நேசம் உண்மை என்றால் நீ என்னையே எடுத்துக்கொள். மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கொடுக்கிறார்கள், நான் இதை ஆசைப்படவில்லை, என்னையே கொடுக்கிறேன் ரப்பே என்று கீழே படுத்தார். இறந்து போய்விட்டார். இப்படிப்பட்ட இறைநேசர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் முல்தஸிமுல் பாப். அந்த இடத்திலே சென்று ரப்பிடத்திலே என்ன கேட்டாலும் 100க்கு 105% கபூலாகும். அந்த இடத்தினுடைய மரியாதையை புரிந்து அங்கு போய் கேட்கணும். மூணாவது ரொம்ப சிறப்பான இடம் பாபுல் காபா. காபத்துல்லாவுடைய வாசல் இருக்க இல்லையா, அது ஒத்தி இருக்கு. அதுல கை வச்சு அல்லாட்ட கேட்கும் போது அழுது கேட்க கூடாது, ரப்ப மிரட்டி கேட்கணும். ஏன்னா அவனே போய் பிடிச்சாச்சு, வாசலை பிடிச்சாச்சு. அல்லாஹ்விடத்துல, ரப்பே, 80 வருடம் 85 வருடம் 70 வருடம் அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, ஆனால் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், எல்லாம் கொடுத்த ரப்பே, காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய். அல்லாஹ் மலக்குகளை கூப்பிடுவான், ஆனாகையார், நான் இவனை விட ரோஷக்காரன், என் அடியான் கேட்பது முழுவதையும் கொடுத்தாலும் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது என்பான் அல்லாஹ். அதனால அங்க ரோஷத்தை ஏற்படுத்து. அதுவும் காபாவினுடைய வாசல்ல அல்லாஹ் என்று உள்ளத்தில் இருந்து அல்லாஹுவை அழைத்து விட்டால் ரப்பு ஆனந்தம் அடைகிறான். காபாவினுடைய வாசல் அந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை கூப்பிடணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுல சொல்றாங்களா இல்லையா, பில்கீஸ் ராணி வந்துகிட்டு இருக்காங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உலக சக்கரவர்த்தி பில்கீஸ் இங்க வரும்போது ஒரு அதிசயம் நடக்கணும். உட்கார்றதுக்கு அந்த அம்மா சிம்மாசனத்தையே கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நேரா வர்றதை பார்த்துட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. அந்த அம்மா சிம்மாசனம் இங்க வரணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்த அமைச்சர்கள் சாதாரணமான இல்ல, ஜின்கள், இஃப்ரீத்து மினல் ஜின். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. கூட்டு வரணும், அந்த கொண்டு வரணுங்கிறாங்க. 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சபா நாட்டு ராணியின் சிம்மாசனம் இங்கு வர வேண்டும். ஒரு ஜின்னு சொல்லுச்சு, ஒரு 6 மணி நேரத்துல கொண்டு வர்றேன். 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. இங்க வரணும். ஆசிஃப் இப்னு பர்கயா என்று சொல்லுகிற ஒரு அமைச்சர் சொன்னார், நான் கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வருகிறேன். இந்த கண் சிமிட்டும் நேரத்தில் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு ஃபஸீரீன்கள் எழுதும் போது சொல்றாங்க, அல்லாஹ் என்றார், அந்த சிம்மாசனம் இங்கு இருந்தது. உள்ளத்திலிருந்து ரப்பை சொன்னார், அல்லாஹ் என்றார். ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு இடம்பெயர செய்தான். அப்ப காபாவை கையில பிடிச்சுக்கிட்டு உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புலகாங்கிதம் அடைந்து விடுவான், கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுவான். அற்புதமான தலம் அந்த தலம். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் மக்காம் இப்ராஹிம், ஒரு சின்ன கல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவிலே ஏறி கட்டிய கல். நம்ம தவாஃபை முடிச்சுட்டு அங்கதான் என்ன செய்வோம், 2 ரக்காத் தொழுவோம். அந்த மக்காமி இப்ராஹிம்ல போய் என்ன கேட்கணும் தெரியுமா, 2 ரக்காத் தொழுதுட்டு, அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிட்டேன், என் குடும்பத்தை
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிறார். அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம்? இன்னைக்கு வீட்டுல எல்லா குடும்பம் நல்லா இருந்தா போதும் தானே இருக்கு இல்லையா? குடும்பம் நல்லா இருந்தா போதும். தாய் பிள்ளையின் மீது காட்டுகிற அன்பு, தகப்பன் காட்டுகிற அன்பு, இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதா இல்லையா? இந்த பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிற சூழல் குறைஞ்சிட்டே வருது. ஒரு 60 வயசு 70 வயசு மேல இருக்கிற தகப்பன்லாம் என் பிள்ளை என் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு நினைச்சா பேசும் பிள்ளைகள் இல்லை இல்ல, குறைஞ்சு போயிட்டாங்க. தாய் வயிற்றிலே சுமக்கிறாள் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை என்றால் தகப்பன் தாயையும் பிள்ளைகளையும் தலையில் சுமக்கிறாள். சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கபருக்கு போற வரைக்கும் எதுக்கு இங்க சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த ஆம்பளைட்ட எல்லாம் யாருக்கு தான்? மனைவி மக்களுக்கு, தனக்கென்று எதையுமே எடுத்துக்கொள்ளாதவன். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த இடத்துல நின்று என் குடும்பத்துல ஒற்றுமையை கூட ரப்பே, என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிடு. அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம்? இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன். அல்லாஹ் சொன்னா அப்படியே கேட்பாங்க. குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி யாரு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். பாரான் பள்ளத்தாக்குல போய் புள்ள கை குழந்தையை விட்டு போட்டு போயிட்டு வர்றேன்னு, சரி போயிட்டு வாங்க அல்லாஹ் பாதுகாத்துக்குவான்னு சொன்னா குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. இது வீட்டுல இருந்துட்டா பிரச்சனை இல்லைல்ல, இங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? நான் ஊருக்கு வீட்டுக்கு போகணுமா இல்லையா? பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை? உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேப்பா 7 வயசுல. இப்லீஸ் வேற ஓடி போயிடுறான்னு சொல்றான். ஆனாலும் தகப்பனாருக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்கள் பார்க்கிற கனவு உண்மையாகத்தான் இருக்கும், நான் கீழே படுத்துக் கொள்ளுகிறேன், என் முகத்தை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும், முகத்திலே துணியை போட்டு அறுத்து விடுங்கள் வாப்பா. குடும்பத்திற்கு பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, இந்த 3 இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம். ஏன் குடும்பத்தையும் ரப்பே இப்படி ஆக்கிடு. அங்கே கேட்க வேண்டிய துவா. அதுக்கு அருகிலேயே தான் ஜம்சம் இருக்கிறது. ஜம்சம் கிணறு இப்பெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. 2002 வரைக்கும் அது இருந்துச்சு, நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். 8 அடி உரை கிணறு தான் அது. 8க்கு 8 இருக்கும். மோட்டர் எவ்வளவு தெரியுங்களா? 2 மோட்டார் இருக்கிறது. ஒரு பைப் லைன் 2 மோட்டார். ஒன்று 12 மணி நேரம் ஓடும், அதற்கு பிறகு அதற்கு ரெஸ்ட் தேவை, இன்னொரு 12 மணி நேரம் ஓடும். தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எத்தனை ஹெச்பி தெரியுங்களா? 250 ஹெச்பி மோட்டார். நம்ம வீட்டுல எல்லாம் எவ்வளவு பயன்படுத்துறோம்? 1 2, தோட்டத்துல எல்லாம் 6 5 4. ஆனா 250 ஹெச்பி. மேலிருந்து தண்ணீர் தரை கீழே தெரிகிறது, 10 அடியில் தரை தெரிகிறது. ஆனால் 24 மணி நேரமும் எடுக்கப்படுகிறது. உலகத்திலேயே இப்படி தண்ணீர் எடுக்கப்படுவது ஜம்சமில் மட்டும்தான். மோட்டருக்கு ரெஸ்ட் தேவை, தண்ணீர் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க சப்ளையாக குறைஞ்சிச்சுன்னு வரவே இல்லையே. இன்றைய விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், கடலுக்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? அப்படி இருந்தால் உப்புத்தன்மை அல்லவா அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தண்ணீரை குடித்தால் ஆரோக்கியம் கிடைக்கிறது. கைருமா இனலா வஜிகில் அர்லிமா ஜம்சம். உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் ஜம்சம் உலக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த கிணறு அங்குதான் இருக்கிறது. ஒரு அதிசய கிணறு. நம்ம அந்த 14 நாள் போறப்ப கண்டிப்பா 1 லிட்டர் பாட்டில் கொடுத்துருங்க. கண்டிப்பா அஜர்த்து கொடுத்துருங்க. ஒவ்வொரு உம்ராவிலையும் சொல்லிடுறது அஜர்த்திட்ட. ஆனா இந்த தடவை நீங்க வாங்கிக்கங்க, அடுத்த தடவை கொடுத்துருவார். அத நம்ம 14 நாள் குடிக்கிறது எது மட்டும்தான்? ஜம்சம் தான் இருக்கணும். நீங்க காபாவுக்கு போயிட்டு வர்றப்ப எல்லாம் எதை எடுத்துக்கங்க? ஆமா, காபாவுக்கு போயிட்டு வர்றப்ப எல்லாம் தண்ணி எடுத்துக்கணும். இங்க 1 அவுன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் இல்லையா? 5 லிட்டர் தான் கொடுத்து விடுறாங்க.
5 லிட்டருக்கு மேல கொண்டு வர முடியாது. இவர் 500 பேத்துக்கு கொடுக்கணும். அண்டாவுல கலந்து அந்த 5 லிட்டரை அதுல ஒரு அவுன்ஸ் கொடுப்பார் பாருங்க. அதையாவது செம்பு செம்பா கொடுத்துட வேண்டியது தானே. ஏற்கனவே கலந்தாச்சு, அதுக்கே இவ்வளவு போட்டி. அப்ப ஆனா நம்ம பியூர் சம்சம் குடிக்க போறோமே, வயிறு நிரம்ப. ஒரு ஹதீஸ் இப்ப சமீபத்துல பார்த்தேன், இத்தனை வருஷம் 20 வருஷமும் பார்க்காம இப்போ ஒரு ஹதீஸை பார்த்தேன். யார் ஜம்சம் தண்ணீரை தன் தலையில் ஊற்றிக் கொள்ளுகிறாரோ அவரை அல்லாஹ் இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவதில்லை, மறுமையிலும் கேவலப்படுத்துவதில்லை. தில்லத் இல்லை. தலையில ஜம்சம் தண்ணீர் 2 சொட்ட தூக்கி ஊத்துறதுல என்ன இழப்பு? தலையில் யார் ஜம்சமை ஊற்றுகிறாரோ அவரை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கேவலப்படுத்துவதில்லை. அல்லாஹு அக்பர். ஜம்சமை குடிச்சிட்டு கொஞ்சம் தலையிலையும் தேய்ச்சிட்டு நம்ம கேட்கறதெல்லாம் ஜம்சம்ல கிடைக்கும். துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை மறுத்தாலும் கோபப்படுவதில்லை. அன்பளிப்புகளை மறுத்தால் அல்லாஹ் கோபப்படுறதில்லை. ஒருத்தர் அன்பளிப்பு கொடுக்கிறார், எனக்கு வேணாம் அப்படின்னா அல்லாஹ் கோபப்படுறதில்லை. ஆனால் ஒருவர் ஜம்சமை கொடுத்து மறுத்து விட்டால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தாமல், அவரை வறுமையில் ஆழ்த்தாமல் மூத்தாக்குவதில்லை. காரணம், ஜம்சம் அல்லாஹுவின் அன்பளிப்பு. அதை யார் மறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வறுமையில் ஆழ்த்தாமல் மூத்தாக்குவதில்லை. அதுல இருந்து என்ன பயம்னா, காபத்துல்லாவுல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம அப்பதான் குடிச்சிட்டு நிற்போம். தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும் போது கூட மறுக்கிறது இல்லை, வாங்கி திருப்பி குடிச்சுக்கிறது. அல்லாஹு அக்பர். அற்புதமான தலத்தை நாம் சந்திக்க போகிறோம். அந்த ஜம்சமுக்கு மேலதான் இப்ப நடப்போம். ஜம்சமை குடிக்கும் போது நியத்து செஞ்சுக்குவோம். அப்படி சுத்தி வரும்போது இதுதான் ஹத்தீம், இந்த எது இருக்கிற பகுதி. இதை எடுத்துக்காட்டுங்க. இந்த மீசாபுர் ரஹ்மா, இந்த சர்வீஸுக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல மீசாபுர் ரஹ்மான்னா, மழை பெஞ்சுன்னா இந்த தங்க குழாய் வழியாகத்தான் தண்ணீர் வரும். இந்த இடம் ஓவல் வடிவத்தில் இருக்கும். இங்க போய் தொழுகலாம், ஓவல் வடிவம். ரஹ்மத்து காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து அழுது கேட்கிற இடம் இந்த இடம். உள்ள போய் ஆண்கள் போகலாம், பெண்களும் போகலாம். அழுது கேட்க வேண்டும் ரப்பிடத்துல. வச்சிருக்க காபத்துல்லா என்பது சதுரமாக இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், காபாங்கிறது உண்மையிலே ஓவல் வடிவம், ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் பெருமானார் சொன்னார்கள் உம்மத்துக்கு ரஹ்மத். காபாவிலே தொழ நினைப்பவர்கள் ஹத்தீமிலே தொழட்டும். அதுவும் காபா தான். அதனாலதான் அதுக்குள்ள ஃபர்ல் தொழுக முடியாது, கூடாது. அதுக்குள்ள வாஜிப தொழுகிறது கூடாது. நஃபில்கள் சுன்னத்துக்களை தொழலாம். ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம். போய் தாராளமாக தொழுது விட்டு காபாவின் திரையை பிடித்து அழுது கேட்கிற இடம் அற்புதமான இடம். அதை தாண்டி வரும்போதுதான் ருக்குனே யமானி. இந்த பகுதி இருக்க இல்லையா, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முந்திய பகுதி, இதான் ருக்குனே யமானி. ருக்குனே யமானியில் 70,000 மலக்குகள் நாம் கேட்கிற துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். எத்தனாயிரம் மலக்குகள்? அதனால குடும்பத்தோடு போறவங்க என்ன செய்யணும்னா, இந்த ருக்குனே யமானிக்கு நேரா தவாப் செய்யற வாசல்ல உட்காந்துக்கணும். எல்லா குடும்பத்தோட போறீங்க, கணவன் மனைவியா போறீங்க, அத்தா அம்மா போறீங்க. ஒருத்தர் துஆ செய்ய வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒருத்தர் துஆ செய்யணும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். அல்லாமா ஜுஹரி சொல்லுகிறார்கள், 4 பேர் துஆ செய்ததை நான் கண்டேன், நடந்ததையும் கண்டேன். முதல்ல மதீனாவிலே பிறந்த குழந்தை யார்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அவருடைய தம்பி வலீத் இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல்லாஹ் இப்னு உமர், 4 பேரும் துஆ செஞ்சாங்க. அத முதல்ல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் துஆ செஞ்சாரு, யா அல்லாஹ் மக்காவுக்கு கவர்னராக ஆக்காமல் என்னை மௌத்தாக்காதே, கண்கூடாக கண்டேன். ஜுஹரி சொல்றாங்க. இரண்டாவது அவருடைய தம்பி துஆ செய்தார், ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை மணமுடிக்காமல் என்னை மௌத்தாக்காதே. சக்கீனாவை மணமுடித்ததையும் நான் கண்கூடாக கண்டேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துஆ செய்தார். எல்லாம் ஆமீன் சொல்றாங்க. என்னை யாரும் நேர்கொண்ட பார்வை பார்க்க கூடாது, என்னை பார்த்த உடனேயுமே பயம் வந்துடும். அதுக்கும் நடந்தது, கண்டேன். கடைசியில இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன சொர்க்கவாசியாக்காம மௌத்தாக்காத. ஜுஹரி சொல்றாரு, இவர் சொர்க்கவாசியா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஜுஹரி அதை முடிக்கிறார்கள், அந்த வரலாறை முடிக்கிறார்கள்.
3 பேருக்கும் நடந்தது துவா கபூல் ஆனதை கண்டேன். இவருக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. நான் இருக்கிற போது இப்னு உமர் ரலியல்லாஹு கனவிலே தோண்டி சொன்னார்கள், 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா என்று கேட்டார்கள். 3 பேருக்கும் கேட்டதையெல்லாம் கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா, நான் கேட்ட சொர்க்கத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். அதனால இந்த ஓரத்துல இருந்து என்ன செய்யணும், துவாச்சி. இப்ப காபாவை அணு அணுவா ரசிச்சு அமல் செய்து விட்டு திரும்ப வேண்டும். 50 தவாஃபுகள் ஒருத்தர் செஞ்சிட்டார்னா பராஅத்து மினன்னார் பராஅத்து மினன் நிஃபாக். இன்னைக்கு ஆனா தவாஃபு நார்மல் ஆடையில செய்யறத ரொம்ப பாரமாக்கி வச்சுட்டாங்க, மேலதான் போய். அதனால நீங்க யாராம் போட்டுக்கிட்டு மேல ஒரு தொப்பியை போட்டுக்கங்க, அல்லது பனியனை போட்டு யாராம் கட்டிட்டு போயிடுங்க. நம்ம எஹ்ராம் என்பதை எஹ்ராமினுடைய நியத்தில் இட்டால் தான் அது எஹ்ராம். ஷரியத்து சட்டம் அல்ல, அவங்களா போட்டுக்கிட்டு சட்டம், கூட்டம் வரக்கூடாது. அதனால எஹ்ராம் ஆடை அணியணும். அதே நேரத்தில் என்ன செஞ்சுக்கணும், சாதா தவாஃபுக்கு போகும்போது ஒரு பனியனையோ அல்லது ஒரு தொப்பியவோ என்ன செஞ்சுக்க வேண்டியது, தான் முஹ்ரிம் அல்ல என்பதை காட்டும் முகமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். ஒரு துண்டை போட்டுட்டு போயிடலாம். அல்லாஹு அக்பர். அனுபவித்து 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 அமல் செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்களாய் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். மதீனாவுக்கு போகும்போது பெருமானாரின் மீது அன்பை நிரப்பி செல்ல வேண்டும். ரசூல் நம்மை போன்றவர்களா? அவங்க இல்லைன்னா நாம இல்லையே. ரசூல் யார்? இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட பாசம் என்ன? அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க தெரியுமா? ஒரு ஆளுக்கு உயர்வு கிடைச்ச உடனே நிறைய காசு பணம் வந்துச்சுன்னாக்கா கசகசன்னு இருக்கிற ஏரியாவில் இருக்க மாட்டார், ஓரமா போயிடுவார், எல்லாத்தையும் விட்டுருவார். இயற்கை தானே. ஆனா உலகத்திலே ரப்பை நேரடியாக சந்தித்தவர்கள் யார் மட்டும்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட 70,000 திரைகளுக்கு அப்பால் பார்த்தார்கள், பார்க்க முடியாமல் ஹர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்தார்கள். ஹதீஸ் வருகிறது, ஆயத் வருகிறது. ஆனா நேரடியாக மிஅராஜ்ல அல்லாஹ்வை சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நாமெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கிறதா இருந்தா எவ்வளவு காலம் ஆகும்? அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். ரொம்ப நாள் வாழ்ந்து கபருக்குள்ள எவ்வளவு நாள் இருப்போம்னு சொல்ல முடியாது. அது முடிச்சு அப்புறம் சூர் ஊதப்பட்டு மஷர் மைதானம் 3 சூர், ஒரு சூருக்கு இன்னொரு சூருக்கு இடையில 40 ஆண்டுகள், அதெல்லாம் முடிச்சு மஷர் மைதானம். ஒரு நாள் என்பது 50 அல்ஃப சனத்தின் மிம்மா தஉத்தூன். மஷர்ல ஒரு நாளுங்கிறது இந்த பூமியில இருக்கு 50,000 வருஷத்துக்கு சமமா. அப்ப எவ்வளவு நாள் மஷர் மைதானம் சொல்லவே முடியாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களை எல்லாம் அனுபவித்து, சொர்க்கத்துல எவ்வளவு நியமத்து இருக்கு? 1 2 சொர்க்கத்துல எவ்வளவு நாள் நம்ம தங்க போறோம்? காலம் முழுக்க சொர்க்கம் தானே, உள்ள போயிட்ட வெளியே இல்லையே. எத்தனை கோடி ஆண்டுகள். அலா ஃபுர்சி மர்ஃபூஆ என்ற ஹதீஸுக்கு என்ற ஆயத்துக்கு எழுதுகிறார்கள். பெட்ல படுத்திருப்பாராம். அல்லாஹ் கொடுக்கிற பெட் எப்படி இருக்கும்னா அதுல படுக்கிறதுக்கு 500 வருஷம் பயணம் பண்ணணுமா. அந்த பெட்ல படுத்தா அந்த குஷன் அப்படி 40 வருஷம் கீழே போயிட்டு வருவாராம். அதுல அராய்க்கு எந்தரும் சாய்மானங்கள்ல சாஞ்சு அப்படி வேடிக்கை பார்ப்பாங்களாம். அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்கு 70 வருஷம் ஆகுமா. அப்ப சொர்க்கத்தினுடைய நேமத்தை எவ்வளவு காலம் அனுபவிக்கிறது? எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகளுக்கு போர் அடிக்குமா. போய் ஆலிம் சார்ட்ட கேட்பாங்க, ஆலிம் சார் சொர்க்கம் போர் அடிச்சிருச்சு, வேற என்ன கேட்கறது அல்லாட்ட? அப்ப சொல்லப்படும் அல்லாவை பார்க்குதல் என்ற நியமத். இப்ப எல்லா சொர்க்கவாசிகளும் கேட்பாங்களா, யாரெல்லாம் உன்னை பார்க்கணும் நான். அல்ல அதுக்குன்னே ஒரு மைதானம் வச்சிருக்கேன். அந்த மைதானத்துக்கு பேர் மைதானே மஸ்ஜித். அந்த மைதானத்துக்கு அல்லாஹ் அழைப்பான். அழைச்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பிரகாசம், உள்ளமெல்லாம் குளிந்துரும். இதுதான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, லொபா என்ற ஹூர்லின் பெண் சிரித்தார்கள், ஹூர்லின் பெண்ணின் சிரிப்பின் பிரகாசம். அதுக்கப்புறம் அல்லாஹ் காட்சி தருவான். அல்லாஹ்வை ஒரு நாள் பார்ப்பார்கள். ஒரு நாள்ங்கிறது 50,000 ஆண்டுகள் பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்லிடுவான், பார்த்தது போதும்பா, இனி சொர்க்கத்துக்கு போங்கப்பா. சொர்க்கம் வேணான்றாங்க. அல்லாஹ் சொர்க்கம் வேணாம், உன்னையவே பார்த்துட்டு. அப்ப அல்லாஹ்வை பார்க்க எவ்வளவு நாள் தேவை? ஒரு நாள். கடைசியில எல்லாத்தையும் சொர்க்கத்துல போட்ட உடனே மனைவிமார்கள் கணவனை பார்த்து சொல்வார்களாம், இவர் வேண்டா காலையும் மாலையும் மனைவியை புகழ்வார். என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்காங்களா? தங்கமே வைரமே வைடூரியமே
அங்க அந்த அம்மா சொல்லுமா, ஏங்க உங்க அழகு கூடிருச்சுங்க, 70 மடங்கு கூடிருச்சுங்கம்மா. அல்லாஹ்வை பார்க்க அவ்வளவு கோடி ஆண்டுகள் தேவை. உலகத்துல முத அல்லாஹ்வை நேரடியா பார்த்தது யாருதான்? ரசூலுல்லாஹ். பார்த்த உடனே அல்லாஹ் சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் அவ்வளவு ஆனந்தத்துல அலைக்கும் சலாம் சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ்வை பார்த்த ஆனந்தத்துல சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு? இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம்! அல்லாஹு அக்பர். அப்பதான் அல்லாஹ் தஹியத்தை கொடுப்பா, அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உங்களுக்கும் உங்களை ஈமான் கொண்ட எல்லோருக்கும் சலாம். அதத்தான் நம்ம அங்க வாங்கிட்டு வந்ததுனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நபியை பார்க்க போகும்போது எவ்வளவு செலவாத்தை கொண்டு போகணும் நம்ம. அதனால இப்ப இருந்தே வெறுங்கையோடு போயிடாதீங்க தயவு செய்து. மதீனாவிற்கு செல்லுகிற போது நல்ல அத்தர், அடுத்தவங்கள்ட்ட ஓசி வாங்கிடக்கூடாது, நல்ல விலை உயர்ந்த அத்தரை வாங்க, நறுமணம், நல்ல குளிச்சுட்டு செலவாத்து கொண்டு போகணும். இன்னமும் நினைவு இருக்கிறது, கீழக்கரையில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஹஸ்ரத் 72 லட்சம் செலவாத் பெருமானாரின் மீது ஓதி இருக்கிறேன். எவ்வளவு சமர்ப்பணம் செய்து விடுங்கள். ஒரு அம்மா சொன்னது இன்னமும் நினைத்தால் நடுக்கம் வருகிறது. ஹஸ்ரத், புதன்கிழமை அசருக்கு பின்னாடி நான் மௌத்தாயிடுவேன், இந்தங்க 500 ரியால், 500 ரியால் கொடுத்தா தான் இங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்களாம், வச்சுக்கங்க ஹஸ்ரத். ஒரு 45-48 வயசு, புதன்கிழமை மதிய நான் மௌத்தா, அசருக்கு பிறகு மௌத்தா போயிடுவேன். மௌத்தா போயிருவீங்களா? அதெல்லாம் வேணாம்மா, பேசாம இருங்கம்மா, அல்ல உங்களுக்கு நீண்ட ஆயில கொடுக்கட்டும். இல்ல ஹஸ்ரத், வாங்கிய மௌத்தா போவாட்டி திருப்பி கொடுத்துருங்க. அதை வாங்கி வச்சாச்சு, சும்மா இந்த அம்மா சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா கடைசியில அசருக்கு பின்னால் வந்தால் அந்த தாய் வஃபாத்தாக இருக்கிறார்கள். நாயகத்தின் மீது கொண்ட காதல், அங்கேயே அடங்கினார்கள், அடக்கம் செய்தோம். ரசூலின் காதலர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி வருவார்கள் தெரியாது. அதனால ரசூலுக்கு போகும்போது நல்ல சுத்தமா இந்த பாபு சலாம் வழியாக சென்று, இந்த பயபக்தியோடு சென்று, 3 அறைகள் இருக்கும். முதல் அறை, நடு அறை, 3வது அறை. முதல் அறையில யாரும் அடங்கல, நடு அறையில் தான் 3 பேருமே அடங்கி இருக்கிறார்கள். பெருமானார் அவங்க நெஞ்சுக்கு நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு, அவங்க நெஞ்சுக்கு நேரா உமர் ரலியல்லாஹு. அங்க போய் சலாம் சொல்லிட்டு, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நிறைய பேர் சலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க ரசூலே, அத்தனை சலாமையும் உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிட்டு வரும்போது, ரசூலே சலாம் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? உங்களிடத்துல நான் சலாம் சொல்லிவிட்டேன், இங்கு 4 நாள் தங்க போகிறேன், உங்கள் பதில் சலாத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நேரடியா சலாம் சொல்லிட்டேன், சொல்லி பாருங்கள், நிச்சயமாக சத்தியமாக ரசூலை சந்திப்பீர்கள். கனவிலே சந்தித்து கட்டி தழுவி பதிலை பெறுகிற பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவார். இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாக. சொல்லி பாருங்கள், அவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த இடத்திற்கு செல்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். அங்கேதான் ரவுலா இருக்கிறது, மதீனாவில் தான். பெருமானாரினுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடையில் இருக்கிற பகுதி. இப்ப அதுக்கெல்லாம் வந்து ஆப் போட்டாங்க, ஒரு தடவை அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனா சில பேர்களுக்கு 2-3 தடவை கூட கிடைச்சிருது. குரூப்ல ஒரு தடவை போயிடுறாங்க, தனியா போட்டு ஒரு தடவை போயிடுறாங்க. 2 வாய்ப்புகள் கூட கிடைக்கிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டம். ரசூலின் விருந்தாளியாய் தங்கி ரசூல் எத்தனை முறை அழைக்கிறார்களோ போய்கொள்ள வேண்டியதுதான். உள்ள போயிட்டா முக்கியமான தூண்கள் ஏராளம் இருக்கிறது. அதுல மெயினா ஒரு 7 தூண். உஸ்துவானத்தை ஹன்னானா, பெருமானாரின் மீது நேசம் கொண்ட தூண். அதுக்கு பக்கத்துல உஸ்துவானத்து சரீர், பெருமானார் கட்டல் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த இடத்துல, அந்த தூண் இருக்கிறது. உஸ்துவானத்தை ஹர்ஸ் என்று இருக்கிறது, பெருமானாருக்கு 6 பேர் பாதுகாப்புக்கு உட்கார்ந்துருப்பாங்க, அந்த தூண் அங்குதான் இருக்கிறது. உஸ்துவானத்தை ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து ரசூலுக்கு தலை சீவி விடுகிற தூண் அங்குதான் இருக்கிறது. மெஹராபுக்கு பின்னாடியே உஸ்துவானத்தை ஹல்லாத்,
இந்த அத்தர்களை எல்லாம் வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த தூண் அங்கதான் ஹுலூஃப் என்று சொல்லுவார்கள், அங்கதான் இருக்கிறது. இதுல எல்லாம் எங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தொழுகணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ரவுலாவிலே ஒருத்தர் காலடி வைத்தால் சொர்க்கத்திற்குள்ளே வந்து விட்டார். ஏன்னா பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற பகுதி எது மட்டும்தான், இந்த ரவுலா. சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா நரகத்துக்கு போவாரா? சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டார், அவருக்கு நரகம் இல்லை. அந்த பகுதிக்கு செல்ல போகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை கோடி கொடுத்தாலும் நிகரில்லை. இதையும் தாண்டி மதீனாவினுடைய ஜியாரா. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, நாங்க மக்கால இருக்கும் போதெல்லாம் நினைச்ச நேரம்லாம் உம்ரா செய்வோமே, இப்ப முடியலையே. பெருமானார் சொன்னார்கள், குபா பள்ளியிலே போய் 2 ரக்காத்து தொழுங்கள், உம்ரா செய்த நன்மை. ஆனா ஒரே ஒரு ஷர்த்து தான், நம்ம இருக்கிற இடத்துல ஒளி செஞ்சுட்டு அங்க போய் தொழுகணும். ரூம்ல ஒளி செஞ்சுட்டு எங்க போய் குபா பள்ளியிலே 2 ரக்காத் சுன்னத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை. ஒரு உம்ராவுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், 3.5 மணி நேரம் கஷ்டப்படணும். இங்க வெறும் 2 ரக்காத் உம்ரா செய்த நன்மை. இப்ப 4 நாள் தங்கி இருக்கிறீங்களா, 4 நாள் ஒரு 10 ரியால் கொடுத்து போயிட்டு வந்துடலாமே, உம்ரா செய்த நன்மை கிடைத்து விடுமே. அங்கேதான் மஸ்ஜிதே கிப்லத்தை நீ பார்க்க போகிறீர்கள். 2 கிப்லா மாறிய இடம். அங்குதான் உஹது சுஹதாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 70 சுஹதாக்கள் 40 முறை ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை நடத்தினாங்க? 40 முறை. ஒரு யாருக்கு அப்படி நடத்தல? ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு. சையது சுஹதா அங்கே இருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர், 4 சஹாபாக்களும் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீ இருக்கிறது. 30,000 சஹாபாக்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி விட்டு நிறைய நன்மைகளோடு நாம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சலாமத்தாக சென்று ஒரு குடும்பமாய் சென்று, எல்லாரும் போறது 41 பேர், எப்படிதான் போகணும்? ஒரு குடும்பமாய் சென்று ஒரு குடும்பமாய் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பெண்கள் ஒரு அடையில தங்குறீங்க 4 பேர் சேர்ந்துன்னு சொன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாளராக, ஒரு குடும்பமாய், ஒரு உதவியாளர்களாய். கொஞ்சம் வயசுல மூத்தவங்க இருப்பாங்க, அவங்களை கொஞ்சம் முற்படுத்தி கொண்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு, ஒருத்தருடைய தேவையை பூர்த்தி செஞ்சா அவருடைய ஹஜ்ஜின் நன்மையும் சேர்த்து கிடைக்கும். அவங்களுக்கு நன்மை, இவங்களுக்கு நன்மை. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே, மற்றவர்கள் எல்லாம் ஒரு ஹஜ்ஜின் நன்மையோடு வருகிறார்கள், நீங்களோ பல ஹஜ்ஜின் நன்மையோடு வருகிறீர்கள். என்ன புரியலையே நாயகமே? மற்றவர்களுக்கும் நீங்கள் துணையாக இருந்தீர்கள். அதே மாதிரி பல உம்ராவை செஞ்சுட்டு நம்ம வரணும், மற்றவர்களுக்கு துணையாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயகத்திற்கும் சலாமத்தாக திரும்புகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எல்லா இடத்திலையும் எல்லோருக்காக துஆ செய்யுங்கள். இந்த நாட்டினுடைய நலனுக்காக துஆ செய்யுங்கள். இல்லையா? நம்ம இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு அவர்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். ஹஜ்ரத் அவர்கள் இஹ்லாஸாக தூய்மையாக காலம் உள்ளவரை அவன் சந்ததிகள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.